நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 20/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி, டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி என்று பிற்பகல் 1:55 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:07 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று அதிகாலை 5:07 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:23 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 5:07 வரை போராடம், பின்பு உத்திராடம். மேஷம் ராசினியர்கள். இந்த வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டுங்க. எடுக்கும் முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிட முடியும். பெற்றோர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தை சீரான முறையில் முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். தொழிலில் இருந்த தட்டுப்பாடுகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். இன்று புதிய நபர்களின் நட்பு கிடைக்கக்கூடும். பாதியில் நின்ற காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தீ, எந்திரம் ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சரக்குகளை கவனமாக கையாள வேண்டும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை தெளிவு வேண்டும். குடும்ப சுமை கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் பண வரவுகளை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். தைரியமாக எதையும் செய்ய பார்ப்பீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கை அற்புதமாக வாழ முடியுங்க. மன அமைதி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. கல்வி பற்றிய புரிதல் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று முகப்பொலிவு கண்டிப்பாக கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று யோசித்து எதையும் செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று நீங்க சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. யோசியுங்கள், முடிவுகளை தெளிவாக எடுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். எதை நினைத்தும் நீங்க பயப்பட வேண்டாங்க. பரணி. இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். என்று காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். கிருத்திகை. பொருளாதாரம் சீராக முன்னேறி செல்லும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. புதிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டும். பாதையில் நின்ற காரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விட முடியும். ரிஷபம் ராசினியர்கள். என்ற இன்பங்கள் இல்லம் வந்து சேரக்கூடுங்க. கௌரவம், அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. காரியத்தில் ஏற்பட்ட தாமதம் விலகி செல்லக்கூடும். புதிய நட்புகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நட்பினை இன்று நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க.
பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும். காதல் கொஞ்சம் மனக்கஷ்டத்தை கொடுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு கண்டிப்பாக செல்லும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாளாக அமைதி விட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டுங்க. எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் வரக்கூடுங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். ரோகிணி கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க கொடுங்க. கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். இன்பங்கள் இல்லம் வந்து சேரக்கூடுங்க. வீடு மாற்றும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மிருகசிரிஷம் என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வீண் வாக்குவாதங்கள் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பார்த்து எதையும் செய்யுங்கள். பக்குவமாக செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். அதனை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள் இன்று புதிய நட்புகள் மலரக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக கைகூடும். எதிரிகள் உதிரியாகும் நாள் என்று கூட சொல்ல முடியும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசியவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். செய்தொழில் மேன்மை அடைய கொடுங்க. வியாபார விருத்தியும் உண்டாகக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் தேறிவிடுங்க. உயர்வான வாழ்க்கைக்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். நீண்ட நாளைய கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பெரியவர்களின் ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்தார் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக செயல்படுவார்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மன உளைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் தோன்றி மறைய கொடுங்க. எதையும் முறையாக யோசித்து செய்வது மிக நல்லது. நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வது மிக நல்லது. சகஜமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். அடுத்தவன் நலனிலும் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் கொஞ்சம் ஏற்படும். மற்றவர்களுக்கு பொறுப்புகளை ஏற்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி வாகை கண்டிப்பாக சுட முடியும். காதல் போன்ற தருணங்கள் வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதலில் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பமில்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று வெற்றிக்கான செய்திகள் வீடு வர கொடுங்க. எதிரிகள் உதிரியாகும் நாள் என்று சொல்ல முடியும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். செய்தொழில் மேன்மை அடைய கொடுங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். என்று உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழம் இருக்கின்றது. பிடித்தமான இடத்திற்கு இன்று நீங்க சென்று வருவீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். தாய் தந்தையாருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டு பின்னர் மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. புனர்பூசம் இந்த நாள் வீண் விவாதங்களை தவிர்த்து விட வேண்டும். பேச்சை குறைத்துக் கொண்டு அமைதியை வெளிப்படுத்த வேண்டும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள்.
என்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இனத்தார் பகை கண்டிப்பாக மாறுங்க. எதிரிகள் உதிரியாகும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்ற குழப்பங்கள் எல்லாம் அடியோடு விலகி செல்லக்கூடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கக்கூடும். கவனத்துடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். வேண்டிய நபருக்காக வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பல வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக இருந்தாலும் சமாளித்து விட முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக மிகவும் கடுமையாக உழைப்பீர்கள். செய்தொழில் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். வியாபார ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். என்று வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை கண்டிப்பாக மாறும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். லாபம் படிப்படியாக உயரும். திறமையான பணியாளர்கள் கண்டிப்பாக அமைய கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை காண முடியுங்க. பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று மனதளவில் தெளிவு உண்டாக கொடுங்க. காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பெண்கள் இன்று ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் போன்ற தருணங்கள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். உங்களுக்கான வேலைகளை நீங்க திறமையாக செய்து முடிக்க முடியும். எது சரி எது தவறு என்று பெற்றோரிடம் கேட்டறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களாக முடிவுக்கு வர வேண்டாம். படிப்பில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்க சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. திறமையாக செயல்பட்டு சாதிக்க முடியுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று நீங்க பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. பூசம். பல வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியும். என்று உங்களுக்கு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். ஆயில்யம். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. வீட்டு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உற்றார் உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. வெற்றி பெறுவதற்கு நல்ல முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். என்று தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணத்தில் பிடித்தமான பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிட்டும். உயர் அதிகாரிகளால் நன்மை ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிய கொடுங்க. நல்ல முடிவுகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக இருக்குங்க, பயப்பட வேண்டாம். மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் சரியாகி விடக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. பயணங்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். புதிய நண்பர்கள் கண்டிப்பாக கிடைப்பார்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் நல்ல தகவலாகவே இருக்க கொடுங்க. மாற்று கருத்து உள்ளவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். தாய்மாமன் உறவு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ன ஒன்று அதிகமாக உழைக்க வேண்டியிருக்குங்க. உழைப்பினால் உடல் சோர்வு ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது நல்லது. காரமான உணவுகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். தொலைதூர பயணங்களை சென்று வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். காதல் போன்ற விவகாரங்கள் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நட்பிடம் கொஞ்சம் அமைதியை நிலைநாட்டுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது வெற்றியை கொடுக்கும். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க.
கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரும் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கரும் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு படியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் கரும் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று பயணங்கள் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கின்றது. முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். என்று நீங்க இனிமையாக பேசி காரியத்தை சாதித்து காட்ட முடியுங்க. அஸ்தம். இந்த நாள் முழு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்பாராத வகையில் நன்மை ஏற்பட கொடுங்க. செலவுகளை மட்டும் சமாளித்துக் கொள்வது நல்லது. யாரையும் நீங்க பகைத்துக் கொள்ள வேண்டாம். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். என்று கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணையக்கூடும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. சித்திரை. மனம் போன போக்கில் சென்று வருவீர்கள். சிந்தனையை மட்டும் ஒருநிலைப்படுத்துங்கள். காரியங்கள் சுறுசுறுப்படையக்கூடும். திட்டமிட்ட பணிகள் சிறப்படைய கொடுங்க. வீண் தகராறுகள் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். மாற்று கருத்தோடியோர் மனம் மாற கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வர கொடுங்க. என்று உங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் என்று பொருளாதார தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பிரச்சனைகளை கூட கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். உத்தியோக முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விட முடியும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். மனமாற்றத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். என்று விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணையக்கூடும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் சுமாராகவே இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்குங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக சரி கட்டிவிடுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனை மனதிற்குள் தோன்றுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக்கூடும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கி விட கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. பாராட்டும் புகழும் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியருக்கு நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று செல்வபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை இன்று நீங்க பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக சிந்தியுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். எதிலும் குழப்பம் அடைய வேண்டாம். வெற்றி என்பது கண்டிப்பாக இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று கடுமையான செயல்களை செய்து வருவீர்கள். உழைப்பினால் கண்டிப்பாக உடல் சோர்வடையுங்க. முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். சேமிப்பாக மாற்ற வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. அஸ்தம். என்று பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்குங்க. நல்ல பங்குகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொட்ட குறை வெட்ட குறை சரி செய்து விட முடியும். யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. கூடுமானவரை எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கையுடன் போராடுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை. இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மன கட்டுப்பாடும் தெளிவும் கண்டிப்பாக வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கை இழக்காமல் போராடுங்கள்.
நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். என்று உங்களுக்கு மன தெளிவு கொடும் நாளாக இருக்க கொடுங்க. இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள் இன்று சுறுசுறுப்புடன் பணிகளில் ஈடுபடுவது மிக நல்லது. பதட்டமோ மனக்கவலையோ தயவு செய்து வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நன்மையாகவே நடக்கக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. எடுக்கும் முயற்சிகள் எளிதில் வெற்றியை கொடுக்கும். அயல்நாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். இடம் பூமியால் லாபம் கிடைக்கக்கூடும். வாகன மாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்களும் மேலோக்கி விடக்கூடும். தொழில் ரகசியங்களை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் மந்தமான சூழல் ஏற்பட்டாலும் எளிதிலே வெற்றி ஏற்படக்கூடுங்க. வருமானம் வழக்கம் போல் இருந்து கொண்டுதான் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி படிப்படியாக குறையுங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கக்கூடும். சிறப்புடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். இன்று பெண்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லத்தில் வேலைகள் அதிகமாகவே இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். என்று காதலை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதாக இருக்காது. ஆனால் மனம் குழம்பி போவீர்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். இன்று மாணவர்கள் பிரச்சனைகளை சரி கட்டிவிட முடியும். பெற்றோரிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாகவே முடிவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம். சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆசிரியர்களிடம் தைரியமாக எழுந்து நின்று சந்தேகத்தை போக்கிக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். வாகன மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மந்தமான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. வருமானம் வழக்கம் போல்தான் இருக்கக்கூடும். என்று இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. சுவாதி. வீடு மனை விற்பனையால் லாபம் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில பணிகள் சாதகமாகவே நடந்து முடியுங்க. சில பணிகள் கடின உழைப்புக்கு பின்னர் நடக்க கொடுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். விசாகம். இறைவனை முழுமையாக நம்புங்கள். காரியங்களை கச்சிதமாக செய்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. அடுத்தவரிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றை நிற்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் நீங்க யோசித்து எடுக்கும் முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்ற முன்னெச்சரிக்கையுடன் சில பணிகளை மேற்கொள்வது நல்லது. முடியும் பட்சத்தில் மட்டுமே வாக்குறுதியை கொடுக்க வேண்டும். காலை நேரத்தில் கலகலப்பான செய்திகள் வரக்கூடும். எந்த காரியத்தை முதலில் செய்வது என்ற குழப்பம் இருக்கும். அதேபோல் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என செய்து முடிப்பீர்கள். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேருவங்க. கவலைப்பட வேண்டாம். தொழிலில் அடுத்த கட்டம் என்பது சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். ஆர்வமுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் உற்சாகம் கண்டிப்பாக ஏற்படுங்க. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடியுங்க. அடுத்தவருக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கின்றது. அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். என்று வெற்றிக்கான போராட்டம் கண்டிப்பாக இருக்கும். லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று மனம் விட்டு பேசுவீர்கள். அடுத்தவிடம் எந்த ஒரு குறையும் காண மாட்டீர்கள். அதேபோல் உங்களுடைய குறைகளையும் சரி செய்து கொள்வீர்கள். இன்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள கொடுங்க. எதிலும் அவசரம் மட்டும் பட வேண்டாம். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் கலந்து ஆலோசிக்க வேண்டும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக காதல் வெற்றி அடையும். என்று மாணவர்கள் மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். முழு முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். அது மட்டுமில்லை, பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் குறைகள் சொல்லும் பட்சத்தில் அதனை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உடைய பணிகளில் கவனம் செலுத்துங்கள். அது போதும். சிறு வயது முதலே புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது
பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பேச்சில் கவனத்தை இன்று நீங்க செலுத்த வேண்டும். இன்று சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியுங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது விலகி செல்ல கொடுங்க. விரதம் வழிபாடுகள்ல உங்களுக்கு நம்பிக்கை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காலை நேரத்திலேயே நல்ல செய்திகள் வர கொடுங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சுறுசுறுப்பு அடையக்கூடும். என்று எதிலும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். காரியங்களை எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிக்க மாட்டீர்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டுங்க. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. புதிய பொறுப்புகளை நீங்க தட்டி கொடுத்து செல்வீர்கள். இந்த நாள் நீங்க எது செய்தாலும் வெற்றி நிச்சயம். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள், அது போதுங்க. கேட்டை. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். எல்லோரும் விரும்பும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். தெய்வ வழிபாடுகளில் நம்பிக்கை கொடுங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். சகோதர சகோதரிகளை கடிந்து கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள் இன்று ஓரளவு உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. குழப்பங்களை எல்லாம் சரி கட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பக்குவமாக நடந்து கொண்டுதான் எதிலும் ஈடுபடுவீர்கள். பாராட்டுகள் கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான். இருந்தாலும் செய்கின்ற வேலையை மட்டும் கனக்கச்சிதமாக செய்யுங்கள், அது போதும். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகுங்க. விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை கொடுங்க. வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமையும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். என்று திடீர் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து தெரிவித்தவர்கள் உங்கள் சொல் கேட்டு நடக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நல்லது. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசிப்பது மிக நல்லது. பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது மிக நல்லது. மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் கண்டிப்பாக பிறக்குங்க. எதிர்பார்த்த நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடிய காலகட்டமும் இருக்கின்றது. பண வரவு சீராக கூடிவிடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று பெண்கள் நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்குங்க. முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். என்று கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்தெறிவீர்கள். கல்விக்கான செலவுகளையும் ஈடுகட்டுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை கொடுங்க. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். குடும்பத்தில் குழப்பங்கள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. பக்குவமாக நடந்து கொண்டு பாராட்டுக்களை பெறுவீர்கள். திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கம் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்க கொடுங்க. இருந்தாலும் எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது மிக நல்லது. தயவு செய்து குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். போராடம். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வருங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை கூடிவிடும். எதிலும் உங்களுக்கு உற்சாகம் பிறக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். எதையும் யோசித்து செய்யுங்கள், அது போதும். உத்திராடம். சின்ன சின்ன மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்யும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. குடும்பத்திலும் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து செல்லுங்க. வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமையும். கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று எதிலும் நம்பிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது.
சுப செலவுகள் ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். தொகை வருவதற்கு முன்னே செலவுகள் காத்திருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வளர்ச்சி சீராகத்தான் மேலோங்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி சில முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய சொற்களை கேட்டு நடக்க முன் வருவார்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கூடும், பயப்பட வேண்டாம். பயணங்கள் நல்ல பலனை கொடுக்கும். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் சில பணிகளை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் செல்வது நல்லது. மனம் குழப்பம் அடையுங்க. ஒரு வேலையை செய்யும் பொழுதே மற்றொரு வேலையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். ஒவ்வொரு வேலையாக முடியுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். அனுசரித்து செல்ல வேண்டும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது. மனசுக்குள் திடீர் குழப்பம் ஏற்பட்டு சரியாகுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த வேண்டும். மின் சாதனங்களை இயக்கும் பொழுது கவனம் வேண்டும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு பண வரவு சீராகவே இருக்க கொடுங்க. உடைய தகுதி திறமையை உயர்த்திக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பொதுநல ஈடுபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் இன்று ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவே பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தெளிவு வேண்டும். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். காதல் கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கும். என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று முடிவெடுப்பது நல்லது. காதலில் தயவு செய்து குழம்பி போக வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், எல்லாம் நல்லவையாகவே நடக்கும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். படியுங்கள், படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சந்தேகம் இருப்பின் தைரியமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட்டம். என்று பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவது நல்லது. எதிர்ப்புகள் படிப்படியாகத்தான் குறையுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படும். பொதுநல ஈடுபாடு இன்று அதிகரிக்க கொடுங்க. திருவோணம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தகுதி திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். ஆதாயம் இல்லாத வேலைகளை எடுத்து செய்ய வேண்டாம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். மன கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. அவிட்டம். திடீர் செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மனசோர்வு ஏற்பட்டு மதியத்திற்குள் சரியாக கொடுங்க. எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காலை நேரத்திலேயே கலகலப்பான செய்திகள் வரக்கூடுங்க. எந்த காரியத்தையும் நீங்க சிறப்புடன் செய்து முடித்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். இன்னும் ஒரு படி மேலே போய் மாந்திரிகம் தாந்திரிகம் செய்கின்றேன் என்று தயவு செய்து எதிலும் ஈடுபடாதீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி காண வழி பிறக்கும். புண்ணிய காரியங்களுக்கு செலவிட்டு மகிழ்வீர்கள். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்குங்க. பெரிய அதிகாரிகளின் தொடர்பு உங்கள் தகுதியை உயர்த்தி கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவதே சிறப்பு. பண தட்டுப்பாடு இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகிவிடக்கூடும். எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் செயல்படுவது மிக நல்லது. எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் சீர்படும். பண வரவு எதிர்பார்த்தது போல் இருக்கக்கூடும். இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று கும்ப ராசினியர்களுக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முடிஞ்சளவு இன்று நீங்க ஓய்வும் எடுத்து வருவீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், முடிவில் தெளிவாக இடுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு முழுவர்கள். உடைய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு காண்பீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோரிடம் மட்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று மன கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபடுவது நல்லது. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. நிதி தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மனம் இன்று கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை சரி கட்டி விடுவீர்கள். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இந்த நாள் உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. சதயம் முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். காரியங்களை முன்னின்று யோசித்து செய்யுங்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். இன்று உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. போராட்டாத்தி மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். நிதானத்தை மட்டும் கடைபிடிக்க வேண்டும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். இன்று உங்களுக்கு அபாரமான நினைவு திறன் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்தெறிவீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எதையும் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தியானம் தெய்வீக சிந்தனையில் என்று மனம் செல்ல கொடுங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். ஆதாயம் இல்லாத எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். மன சோர்வு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். தொழில் பணியாளர்களை சேர்க்க முன்னும் வருவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வர கொடுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. எதிர்பாராத திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியிருக்குங்க. அலைந்து திரிந்துதான் சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அது மட்டுமில்லை, என்று மீனம் ராசினியர்கள் விரதம் வழிபாடுகள்ல நம்பிக்கை கொள்வீர்கள். ஏற்றத்தாழ்வு கருதாமல் இன்று நீங்க அடுத்தவருக்கும் உதவியாக இருப்பீர்கள். எல்லோரையும் சரிசமமாக வழிநடத்துவீர்கள். பெண்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். எதிலும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். பெண்களுக்கு வாய்ப்புகள் நல்ல விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடும். இந்த நாள் காதல் கண்டிப்பாக கைகூடி திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்க வேண்டும். யாரையும் கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனமாக சொல்ல வேண்டும். சக மாணவரை அனுசரித்து செல்ல வேண்டும். படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படியுங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடி விடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. உத்திரட்டாத்தி. காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்பட வேண்டும். என்று யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது மிக நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. கடந்த கால சிக்கல் அனைத்தும் சரியாக கூடும். உத்திரட்டாத்தை நட்சத்திரக்காரர்களுக்கு நேர்மை புலப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. என்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. மன தெளிவு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. என்று பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. என்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். அது உங்களுக்கு
முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.